ஹாய் கேஸ், நம்ம ஒரு ஆரி போட்டிருந்தோம். அந்த ஆரியோட ஃபுல் வியூ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, நார்மல் ஏற்கனவே நான் இந்த டிசைன்ஸ் நிறைய இடத்துல போட்டிருப்பேன். அந்த டிசைன்ஸ் தான் இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச்சு, ஒரு லேயர் 3 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச், ஒரு லேயர் சுகர் பீட்ஸ், தென் 3mm, தென் சுகர் பீட்ஸ், அப்புறம் ஃப்ளார் மாதிரி புட்டாஸ் போட்டிருக்கேன். கஸ்டமர் எனக்கு இது மாதிரி டிசைன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நான் இந்த டிசைன்ஸ் போட்டிருந்தேன். தென் அதுக்கப்புறம் நான் கையிலலாம் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிங்லாம் வச்சுருந்தேன். இது ஆங்கிங் வச்சதுக்கப்புறம் பிக்கு ஒரு மாதிரி ஃப்ளார் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளாருக்காக நான் அப்படியே கர்வ் மாதிரி வரைஞ்சி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நான் பீட்ஸு எல்லாமே வரைஞ்சனால அது ரொம்ப இதுவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எரேசர் வச்சு அழிச்சிட்டேன். உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இது ஒயிட் பென்சில் நான் போட்டிருக்கிறது. இது எரேசர் வச்சு அழிச்சோடனே அழிஞ்சிரும். அதனால் உங்களுக்கு யாருக்காவது எரேசர் வச்சு அழியுமா அழியாதான்னு டவுட் இருந்தால் மறக்காமல் இதை போய் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எரேசர் வச்சு எங்கெங்கே இது இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டு இருந்தேன், மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்துல. ஈஸியாக நார்மல் பென்சில் மாதிரி தான் எதுவுமே நமக்கு ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ அழகாக அழியும். ஸோ டோன்ட் வரி. அது அழிஞ்சதுக்கப்புறம் ப்ளவுஸை நான் இது பண்ணேன். ஹேண்ட் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் கொடுத்துருக்கேன். லோடிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல மைக்ரோ பீட்ஸு, தென் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸுன்ற மாதிரி கொடுத்துருந்தேன். அது நெக்குக்கு 2 புட்டாஸ் கொடுத்து கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். இது பேக் நெக்குமே ஃப்ரண்ட் நெக்குக்கு என்ன போட்டிருந்தனோ அதே மாதிரி தான் போட்டிருந்தேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஆரி டிசைனராக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. தென் இந்த இது பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்டுமே நான் அப்படி தான் போட்டிருந்தேன். இன்னொரு ஹேண்டுமே எப்படி ஃப்ளார் மாதிரி போட்டிருந்தேன். எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. தென் கீழேயும் லோடிங் தான் கொடுத்துருந்தேன். நான் ஃபுல்லாகவே கீழே பீட்ஸுமே வச்சுருந்தேன். இந்த மைக்ரோ பீட்ஸ் கொட்டியிருந்தேன். நான் மைக்ரோ பீட்ஸ் நிறைய வெளியே வந்திருந்தது. அதுக்காக மைக்ரோ பீட்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டப்பா போட்டு அதை வேறு கீழே கிளாத் இது பண்ணேன். அதையுமே நான் ஒரு வீடியோ மாதிரி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இது இது மாதிரி நம்ம துணியில் கொட்டிடுவோம். அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. அதுக்காக இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இது மாதிரி பிளேட் ஏதாவது நீங்கள் வச்சு கூட அந்த துணியை நீங்கள் கவுத்துனீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துடும். நான் ஜஸ்ட்டு கம் போட்டு அதை மேலே வச்சுட்டு எக்ஸ்ட்ராலாம் வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். தென் நாங்கள் ஆரி முடிச்சுட்டு எங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஆரி முடிச்சதுக்கப்புறம் இதை போய் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட வீடியோ தான் இது. நான் ஒரே ஒரு சமோசா தான் சாப்பிட்டேன், வேறு எதுவும் சாப்பிடல. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டோம். தென் ஆரி போட்ட டயர்ட்னால சாப்பிட்டுட்டு வந்தோம். அது வேறு நாங்கள் ஆரி ஸ்டிச் பண்ண கொடுத்த இடத்துலையே தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய். ஆரி ப்ளவுஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.